ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகலத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டினவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை துதிக்கிறோம். ரீப்ரா காபாலா பௌரி பாலாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. சொல்லுமா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமே, விசுவாசத்தோட பாடுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? சொல்லுமா, நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே நீ எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். சொல்லுமா, எனக்கென முன் குறித்த எதையுமே நீர் எப்படியும் நிறைவேற்ற முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. சொல்லுமா, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. விசுவாசத்தோட, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாமே. நித்தியமாய் நாங்களுமே ஆராதிப்போம்ப்பா. நல்ல வாய் திறந்து நல்ல துதிங்க. ஹalleluya. இயேசு எத்தனை நல்லவர். ஆமென். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற காற்றை போன்ற காரியங்கள், புயல் போன்ற பிரச்சனைகளை அவர் அதட்ட அவர் வல்லவர். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருக்கிற புயலை என் தேவன் அதட்டுவார், அடக்குவார். அவர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆமென். உமக்கே ஆராதனை உயிருள். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. சொல்லுமா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. யாந்தானே நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். கேடகமே, சூரியனே, ஹalleluya. ஜீவன் அதிபதியே, ஜீவாதிபதியே, ஹalleluya. ஜீவன் நல்லவரே, ஹalleluya. என்றென்றைக்கும் ஹalleluya. ஜீவித்திருக்கிறே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை போற்றுகிறோம். காரணரே, உம்மை போற்றுகிறோம், ஏற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர். அப்பா தகப்பனே, இந்த காலையில் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா.
பிரசனத்துக்காக நன்றி நன்றி. எங்களோடு நன்றி. என்றென்றும் உயிரோடு இருக்கின்றவரே ஸ்தோத்திரம். ஓ மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரே துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஓ தேடுகிற யாரும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். அப்பா தகப்பனே, இஸ்ரவேலிலே ஜெய கம்பீரமாக இருக்கின்ற கிருபைக்கா நன்றி ராஜா. ஓ ரகாந்தரவ ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா இத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. ராஜன் ஜெய கம்பீரன் நமக்குள் இருக்கிறது. அவர் யூதராஜ சிங்கமாக நம்மோடு கூட வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தூரா சந்தரபா செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. செங்கடலே நமது வழியில் என்றாலும் நாம் பாடும்போது துதிக்கும் போது ஹல்லேலூயா வழியே இல்லாத இடங்களிலும் வழி உண்டாகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கட்ட நாமத்தை நாம் உயர்த்தும் போது வழி இல்லாத புதிய வழி திறக்கும். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அவாந்தரத்திலே கர்த்தர் ஆறுகளை உண்டாக்கி கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய். அவரால் எல்லாம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அடிக்கடி எல்லா கருத்திருக்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு இதுவாக மதுபான வெறி கொள்ளாமல், உலகத்தின் மாயை வெறி கொள்ளாமல், உலக சிற்றின்ப வெறி கொள்ளாமல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞான பாட்டுகளினாலும் சங்கீதனாலும் கீர்த்தனாலே பாடி புகழ்ந்து ஒருவருக்கு ஒரு நாம் புத்தி சொல்லும். ஹல்லேலூயா. இதுவே தேவனுக்கு பிரதியா இருக்குது, பிரியமான அரணா இருக்குது. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்தேதுவான வெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் நல்லவர் வல்லவர் வார்த்தையில் போதுமானவர். வார்த்தை நமக்கு போதும். ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர்
வார்த்தை நீர் எங்களுக்கு போதுமான ராஜா. உலகத்தில் எதுவும் வேண்டாம் சொல்லுமா அப்பா, நீரே போதும், நீரே போதும். வல்லமை போதப்பா, அன்பு போதப்பா, கிருபை போதும் ராஜா. அப்பா வருகையில காணப்பட அந்த கிருபை எங்களுக்கு போதும் ராஜா. மறுமா கிருபை போதும் தகப்பனே. ஓ ரகாதா ரஷிகா பாரஹந்தரபா. 1000 10,000 பேர் நமக்கு எதிரென்றாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது அது நமக்கு ஒன்று செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. அது பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் 10,000 அது என்னை அணுகாது, அது எங்களை அணுகாது, ஒரு நாளும் அணுகாது, என்னை ஒரு நாளும் அணுகாது, அது என்னை துக்கப்படுத்தாது, என்னை துக்கப்படுத்தாது. ஓ கர்த்தர் எங்களை மறைவிட, கர்த்தர் எங்கள் மறைவிட, அவர் எங்கள் கேடகா, அவர் எங்கள் எல்லா விதமான துன்பாக்களுக்கு பாதுகாப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்நாளிலே வானங்களின் மேலே வானாதி வானங்களிலே நடுவானத்திலே தன்னை தூதசேனையோடு கூட தன் பரிசுத்தவான்களோடு கூட ஹல்லேலூயா இறங்கி வரும்பொழுது கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். ஹல்லேலூயா. அவரை மறு முகமுகமாய் காண்பேன். ஹல்லேலூயா. முகம் என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூட வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானான தானான தனனா தானானா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் அல்ல, இந்த பூமிக்கு கூடாரங்கள் மழையினால் பனியினால் இதோ அக்னியினால் எரிந்து போகும். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் மாறி போகக்கூடியது. இந்த வானம் பூமி அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பூமி தீக்கிரையாக வைக்கப்பட்டது. ஆனால் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை உண்டான புதிய வானம் புதிய பூமி நமக்காக காத்து கொண்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் மாறக்கூடியது. கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு அழிந்து போகும் இந்த பூமியில் அல்ல, நித்திய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. அங்கே என்ன கர்த்தர் கிறிஸ்துவின் இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். அவர் வந்து நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. அவர் எப்படி மேகங்கள் மேல் எழுந்தளிப்பாரோ நாம் அவ்விதமாக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியமே ஆளுகை செய்வோம். இந்த நம்பிக்கையினாலே நாம் ஒருவர் தேற்றுவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையுள்ளது, இந்த வார்த்தை சத்தியமானது. நன்றி அப்பா. அவரோடு கூட மரித்துவமால் அவரோடு கூட பிழைத்து நிற்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடலை சகித்துவமால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முகமுகமாக நம்ம ஆண்டவரை பார்ப்போம். இப்பொழுது கண்ணாடியில் காண்கிறது போல ஹல்லேலூயா ஒரு நிழல் போல் பார்க்கிறோமானால் அந்த நாள் வரும்போது அவரை முகமுகமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. ரகாதன ஷீகா பரங்க ஹந்தோர் ஹந்தரவ ரேகானா சந்தோர் ஹந்தோர் ஹந்தரே ஆந்தர ஹந்தரபல். ஹல்லேலூயா. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சிங்காசனத்துக்கு கீழே ஹல்லேலூயா வெள்ளை அங்கில் தரித்து கிறிஸ்தோலை படுத்திக் கொண்டு தேவரீருக்கு ஜெயம் கனமும் வல்லமை துதியும் உண்டாவதாக
எல்லா அதிகாரமும் அவருக்கே சொந்தமாக்கிறது என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. என் ஜனமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனே, குமாரத்தே, மகளே, மகளே, இதோ அந்த கூட்டத்தின் நடுவில் நாம் இருப்போமாக. ஹல்லேலூயா. நாம் இருக்கும்படி விரும்புவோமாக. ஹல்லேலூயா. சிங்காசனத்துக்கு கீழே ஜெயம் பெற்றவனாக, ஹல்லேலூயா, கிறிஸ்துவை பிடித்து கொண்டு தேவருக்கு மகிமை என்று பாடுகிற சத்தம் பூமி கடையாந்திரமுடைய மட்டும் கேட்கிறதே. ஹல்லேலூயா. யாந்தரபா ஆவிய மனவாட்டி மாயின்று அழைக்கின்றார்கள். நாம் வேகமாக விருந்து செல்வோம். ரீபானா சந்தோன் ஆந்தரபா வருகின்ற சந்தான நிரப்பங்கப்பா வருகின்றா எதிர்பார்த்து காத்து வாஞ்சிக்க தாகத்தோடு தேட இதோ மோசேயின் காலம் முதல் இதோ பவுலின் காலம் வரைக்கும், பேதுருவின் காலம் வரைக்கும், யோவான் காலம் வரைக்கும் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை பிடித்துக் கொள்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரலோகத்திலே ஜீவபுஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட எவனும் பாக்கியவான். ஹல்லேலூயா. இதோ பேரெழுதப்படாத அபாக்கியவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்பட்டு கொண்டாலும் தன் ஜீவனை அவன் இழந்து போனால் நஷ்டப்பட்டால் அவனுக்கு லாபம் என்ன? ஓ ரகாந்தார ஆந்தரவா யஹாந்தோனா சந்தரபா. ஓ மதீனே, மூடனே, இதோ நீ உன்னை தலைமுறைக்கும் சேர்த்து வைத்தல, ஆனால் இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடைய நிலை என்ன? ஹல்லேலூயா. யகாந்தார ஆந்தோரபா ரகா சந்தர். நாளை துணத்துக்கு மேன்மை பாராட்டாதே, அந்தந்த நாளுக்கு அதை பாடு போதும். ஹல்லேலூயா. அந்த நாளை உண்டாக கர்த்தர் அவரே அதை அறிவார். அந்த நாளின் எல்லா காரியம் கர்த்தர் அறிவார். கர்த்தர் ஒருவரே அறிவார். நாளை இன்னதென்று பிறப்பிப்பதை நீ அறியாயே, கர்த்தர் அதை அறிவார். ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கர்த்தரால் ஓடிக்குது. அதை மாற்றம் கூட்டம் குறைக்கும் நம்மால் முடியாது, தேவனால் முடியும். அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உன்னுடைய கர்த்தர் எல்லாம் இருக்கிற ராஜா, அதை உணரத்தக்க கிருபை உண்டாடும் அப்பா. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யவர், நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், நீர் எல்லாவற்றையும் உண்டாக்குறவர், நீரே எல்லாவற்றும் காரணக்கர்த்தா, நீரே எல்லாவற்றையும் உருவாக்கினார்ப்பா. வார்த்தையை உருவாக்கினாரப்பா. எங்கள் கர்ப்பத்தில் உருவத்தவர் நீரே சுமந்து நீரே தப்பி வைத்தரப்பா. உங்கள் தலையில ஒவ்வொரு முடி கூட என்னப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குறைகள் இருக்கிறார்கள். அதை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் வெளியேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். நல்ல அப்படியே ஆவியில கொஞ்ச நேரம் ரீபாலாபா கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ரீப்ராகா பாரா பாலாபா ரீபாலா தாரா ஓரா பாரா தாரா ஷபா ரீபாலா தாரா. அப்படியே இயேசுவேன்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஓரா பிராகா பாரா தாரா ஷாதாரா பாலாபா ரீகா தாரா லேப்ரோ காபாரா தாரா ஷாதாரா பாரி பாலாவா. நீரூற்றண்டை நாற்றப்பட்ட ஒரு மரம் எவ்வளவு செழிப்பா இருக்குமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறார். ஒரு செழிப்பின் அபிஷேகம் இறங்கி வருது வருது வருது. நல்ல நல்ல வாயை திறந்து லேப்ரோ காபாரா தாரா ஷேபாரா காபாரா பௌரி பாலா தாரா. இயேசுவின் ரத்தம், blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் இப்ப எல்லா தலைமுறை சாபங்கள் உடையுது. எல்லா தலைமுறை சாப கட்டுகள் உடையுது உடையுது உடையுது. பயத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. பயத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை, தேவ சாயல் இறங்கி வருது.
மூளை நரம்புகள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கோங்க. ஜீசஸ் கண்கள்ல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கைகள்ல, கால்கள்ல, எலும்புகள்ல, நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது, இறங்குது, இறங்குது. எல்லா சோர்வின் ஆவிகள்லாம் வெளியேறுது, பலவீனத்தின் ஆவிகள்லாம் வெளியேறுது, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. தேவல் வந்தார் நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியில் அந்நிய பாஷை பேசுங்க. மத்தவங்க நல்லா துதிங்க, துதிங்க, துதிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது. தேவ மகிமை அலையலையா இறங்குது, இறங்குது, இறங்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குது, ஒவ்வொரு சரீரத்துல, ஆவி ஆத்துமா சரீரத்துல இறங்கு. நோயுள்ள பகுதியில இறங்குது. எல்லா நோயின் கிரியைகள் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர், 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 ஃபயர். லிவர் ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி கண்கள் உள்ள எரிச்சல்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பலனடையுது, கால் எலும்புகள் பலனடையுது. நல்லா துதிங்க, 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 துதிக்க, துதிக்க, துதிக்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்குது, இறங்குது. இயேசுவின் ரத்தம், இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே. தோளில் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. ஜீசஸ். இயேசுனா பேருக்கு அர்த்தம் என்னன்னா, தம்முடைய ஜனத்தை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், ரட்சகர். ஆமென். உங்க பாவத்துல இருந்து, வியாதியில இருந்து, எல்லா மரண கட்டுகள்ல இருந்து, மரண கண்ணிகள்ல இருந்து உங்களை விடுவிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ரெண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார். இம்மானுவேல், இயேசு நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணும்படிக்கு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். உங்கள் பயங்களை மாற்றுகிறார், உங்கள் சாபங்களை மாற்றுகிறார், உங்கள் வேதனைகளை மாற்றுகிறார். அவர் காண்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது தான் தெரியும். ஒருத்தர் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம பிரச்சனை தெரியும், வெளியே இருக்கும்போது தெரியாது. ஆமென். எனவே தேவன் நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆமென். நம்ம ஆவியில் அவர் கலந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு அவர் கலந்திருக்கிறார், என் உயிர்ல கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. சொல்லுமா, என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. என் உயிரான, உயிரான, உயிரான இயேசு. அவரே நமக்கு உயிரானார். ஆமென். சொல்லுங்க, என் உயிர் இயேசு, என் ஜீவன் கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சிலருடைய சரீரங்கள்ல பலவீனங்கள், சாவுக்கு ஏதுவான வியாதிகள் இருக்கிறது. இப்போது கர்த்தர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த மரணத்தின் கிரியைகளை எரிக்கிறார். எல்லா கட்டுகள் உடையுது உடையுது உடையுது. அந்த நகத்துல இருக்கிற அந்த கேன்சர் கிரியைகளை கர்த்தர் எரிக்கிறார். Glory glory Hallelujah. ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி இது சுகமளிக்கும் ஆராதனை. இந்த ஆராதனையில கலந்து ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில சுகம் உங்களுக்கு சொந்தம், ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தம், ஐஸ்வர்யம் உங்களுக்கு சொந்தம், சாகாமை அழியாமை உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் சொல்லுமா? ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்லா கரங்களை தட்டி இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல பலவீனம் இருந்துச்சோ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது இருக்காது. ஆமென். அவர் நோய்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டார். இனி நீங்க சுமக்க தேவையில்லை. நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொருவரையும் நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் பிள்ளைங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். தேவைகளை சந்திங்க. ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ள மறைச்சி பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருங்களுக்காக ஜெபிக்க போறோம். உங்க தலையில கரங்களை வச்சுக்கோங்க. அப்பா, இந்த நாள்ல இந்த வாரத்திலையும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வாழ்க்கை செழிக்கட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆமென். கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் முறியட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இயேசு நாமத்தாலே இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனைக்கு, ஹல்லேலூயா சண்டே ஹீலிங் சர்வீஸ்க்கு, சுகமளிக்கும் ஆராதனைக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்து வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்குள்ள கற்றுக்கிற அருமையான வேத பகுதி 47 சங்கீதத்தில் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நாம் ஹல்லேலூயா தியானித்து ஜெபித்து முடிப்போம். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாக ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய ஹல்லேலூயா இன்றைக்கு உலகம் முழுவதும் ஹல்லேலூயா விசேஷித்த பரிசுத்த ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்றோம். ஹல்லேலூயா. 6 நாட்களும் உலகத்துக்கு கொடுக்கின்றோம். அந்த ஒரு நாளை பரிசுத்தப்பட்டு தேவனுக்கென்று முக்கியத்துவப்படுத்தி அந்த ஒரு நாள் நம்முடைய உலக வேலைகளை செய்யாமல் தேவனை துதித்து பாடுவ ஆராதிக்க தேவனை தேட மாற்ற அந்த நாளை நாம் இன்றைக்கு ஹல்லேலூயா அதை அர்ப்பணித்து வைத்திருக்கின்றோம். அந்த நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கை கொட்டி தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி செய்ய வேண்டுமா? கம்பீர சத்தமாக தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு செல்லும் முன் நம்மை ஆயத்தப்பட வேண்டும், நம்மை பரிசுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும் சத்தமாக, ஏதோ சாதாரணமாக கையில் தட்டி அல்ல. ஹல்லேலூயா. சத்தத்தோடு. ஏன் அவரை சத்தத்தோடு ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று 2 படப்பட்டது. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர், பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா அதிபதிகளை காட்டிலும், எல்லா சிங்காசனங்கள் ஆளுகைகள் அதிகாரங்களை காட்டிலும், ஹல்லேலூயா, நம்ம பார்க்கின்ற எத்தனையோ வல்லரசு நாடுகள், உயர்ந்த நாடுகள், எத்தனையோ அதிகாரங்கள் பூமியில் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு, ஒவ்வொரு படை,
அவங்க உலக நாடுகளை குறிப்பிட்ட அந்த ஒரு அமைப்பு, ஹல்லேலூயா, ஐநா சபை அமைப்பு, யூரோப்பியன் யூனியன் அமைப்பு, இவைகள்லாம் மற்ற நாடுகளை அதிகாரம் செய்கின்றன, ஆளுகை செய்கின்றன. ஹல்லேலூயா. மற்ற நாடுகளில் வருகின்ற போருக்கு அவங்க தடை செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் பேசுகிறாங்க, மற்ற நாடுகளில் பிரச்சனை என்றால் அவங்க தலையிடுறாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தில், வாணிபத்தை, எல்லாவற்றிலையுமே அந்த நாடு ஐநா அந்த அமைப்பானது மற்ற நாடுகள் மீது அதிகாரம் செலுத்துகின்றன. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை காட்டிலும் ஹல்லேலூயா அவர்தான் ஹல்லேலூயா பயங்கரமானவர். ஹல்லேலூயா அவர்தான் மகத்துவமானது. அவர் காலங்களை சமயங்களை மாற்றி ராஜாக்களுடைய சிங்காசனத்தை அவர் ஹல்லேலூயா அவரே மாற்றினார். அவருடைய காலங்களை நியமிக்கின்றார். ஒரு ராஜாக்களை தள்ளி, ஒரு சிங்காசனத்தை தள்ளி, ஒரு அதிகாரத்தை தள்ளி ஹல்லேலூயா மற்ற அதிகாரத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே எத்தனையோ வகை வகையான சிங்காசனங்கள், ஆளுமைகள், அதிபதிகள் தோன்றினாங்க. இதுவரை பூமியில் எத்தனையோ ஹல்லேலூயா கொடுங்கோலர்கள் தோன்றி ஜனங்களை வதைத்தாங்க, அவங்கள துவம்சம் பண்ணாங்க, அவங்கள சித்திரப்படுத்தினாங்க. எத்தனையோ தேசங்களில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், நாங்கள் உலகத்தை ஆளுகை செய்வோம், நாங்கள் உலகத்தை பிடிப்போம், உலகத்தை எங்கே கொண்டு வரும் என்ற இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ராஜா அந்த ஒரு தேசம் மற்ற தேசங்களை வஞ்சிக்க, அவங்களை தனக்கு கீழே, தன்னுடைய ஆளு கீழே கொண்டு வர எத்தனையோ முயற்சி எடுத்தோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டு இந்த பூமியிலே இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. அவர் ஒருவரே மகத்துவமான ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உன்னதமானவர், அவர் ஒருவரே பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே அவருடைய மகிமையை அவர் யாருக்கு கொடுக்கல. ஆனால் அவருடைய மாம்சத்தில் அவருடைய சாயல உண்டாக்கப்பட்ட, அவரை போல் உண்டாக்கப்பட்ட நமக்கு எல்லா அதிகாரங்களை அவர் மகிமைகளை கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. நமக்குள் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. நாம் அவரை கம்பீர சத்தமாக கை கொட்டி அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிகளை கண்டு பிரமித்து திகைத்து ஆச்சரியப்பட்டு நம்ம அவர் துதிக்கணும். ஹல்லேலூயா. அவர் எத்தனை ஞானமாக வானங்களை உண்டாக்கினார். அதில் ஒவ்வொரு கோள்களை எத்தனை ஞானமாக உண்டாக்கி அது ஒவ்வொரு நாளும் அது கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நீ புறப்பட்டு போ, இங்கே வா, இங்கே போ என்று சொல்லவில்லை. ஆனாலும் அவங்களுக்கு பேச்சில்லை, ஆனால் அதுக்கு உயிரில். ஆனாலும் தேவன் சொற்படி, தேவன் படைப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த நம்ம பார்க்கிற இந்த பால்வெளி மண்டலத்தில் எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் உண்டு, கோள்கள் உண்டு. நம்ம இதுவரை கண்டுபிடித்த கோள்கள் மிக சொற்பம், மனிதர்கள் கண்டுபிடித்தது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கோள்கள், நட்சத்திர குடும்பங்கள், சூரிய குடும்பங்கள் எத்தனையோ நம்ம பார்க்குற இந்த வானத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பால்வெளி மண்டலத்தை காணப்படுகிறது, இந்த கேலக்சியில் காணப்படுகிறது. அவையெல்லாம் நம்ம என்னால் முழுசாக கண்டுபிடிக்க கூட இல்லை. அதை பற்றி நமக்கு பாதி தான், கொஞ்சோண்டு ஒரு 5% தெரிஞ்சிருக்கானால் அதை எல்லாம் படைத்து உருவாக்கி அது கரெக்ட் டைமில் சுற்றி வர, அதோடைய பாதையில் ஓட கரெக்டாக செய்து கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் எத்தனை ஞானமுள்ளர், அவர் அனந்த ஞானமுள்ளவர். அவருடைய ஞானத்தை யாராலுமே அளவிட முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவருடைய நாமத்தை, மகத்துவத்தை நம்ம சொல்லி பாடுவதே இந்த பரிசு ஞாயிறின் முழு நோக்கம். ஹல்லேலூயா. நம்ம அவரை எப்பொழுதுமே ஆராதிக்க வேண்டும். இந்த நொடியும் இந்த நிமிடம் ஹல்லேலூயா நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கப்பட நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் நினைக்கின்றான். ஒரு தாய், ஒரு பெண் வயிற்றில் அந்த கரு உருவாது ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம். நான் ஒளிப்படத்திலே வினோதமாக உண்டாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என் கண்கள், என்னுடைய கருவை உன்னுடைய கண்கள் கண்டது, அது உமக்கு மறைவாய்க்கொலை. என் எலும்பு எப்போ உருவாது, என்னுடைய நரம்பு உருவாவது, என்னுடைய உறுப்பு உருவாது உமக்கு தெரியும். அது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஸ்கேனில் பார்க்குறாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா அதை தத்ரூபமாக கர்த்தர் கண்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு கருவையும் எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறக்காங்க, வாழ்றாங்க, மறிக்கிறாங்க. அத்தனை பேரையும் கர்த்தர் கண்கள் கண்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பயங்கரமானவர். அவரை நம்ம கை கொட்டி கம்பீரமாக ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மகத்துவமான ராஜா, மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சமுத்திரத்துக்கு அடியில் மனுஷன் செல்ல முடியாத எத்தனையோ அடி 1000 ஆழங்கள் உண்டு.
ஹல்லேலூயா. அதுக்கு கீழே மிருகஜீவன் உண்டு, அதையும் கர்த்தர் போஷிக்கின்றார். கூப்பிடுகிற எல்லா மிருகஜீவன்களுக்கும் மனுஷர்கள் போகவே முடியாத காடுகள், எத்தனையோ காடுகள், எத்தனையோ ஏக்கர் பரப்பில் உண்டு. ஹல்லேலூயா. சதுப்பின காடுகள், அங்கும் உயிர் வாழ்கின்ற மிருகஜீவன் கர்த்தர் போஷிக்கின்றார். ஹல்லேலூயா. மனிதர்கள் போகவே முடியாது ஆர்டிக் அண்டார்டிக் பனி பிரதேசங்கள்லையும் அங்கேயும் வாழ்கின்ற ஜீவன்களுக்கும் கர்த்தர் போஷிக்கின்றார். எத்தனை மகத்துவமானவர்! அவருடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே போனால் நாள் செல்லாது. ஹல்லேலூயா. அவரை நம்ம கம்பீரமாக ஆர்ப்பரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளே நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தார். ஹல்லேலூயா. நமக்குள் கர்த்தர் வைத்த அபிஷேகம் மேற்கொள்ளும் அபிஷேகம். தானியேல் போல அவங்கள சிங்க கெபில போட்டாலும், ஹல்லேலூயா, சிங்கங்கள் தானியேலை சேதப்பட்டாதவே கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் தண்ணீரிலே போட்டாலும் அக்னியிலே போட்டாலும் வேக மாட்டோம், மூழ்க மாட்டோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகின்றாராம். ஜாதிகளே, ஹல்லேலூயா, கூட்டங்களே, ஜனங்களே, தேசங்களே, ஹல்லேலூயா, நம்முடைய பாதங்களுக்கு கீழ்பட்டின்றார். நமக்குள்ள உள்ள அபிஷேகத்தினால், ஹல்லேலூயா, அபிஷேகத்தினால் நமக்கு எதிராக உள்ள எதிராளியான சத்ருவான் பயந்து, ஹல்லேலூயா, நம்மோடு கூட ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் ஆண்டவர் அவன் சத்ருவும் அவன் கூட சமாதானமாகும்படி செய்வார். அவனை கீழே கர்த்தர் அழைப்பார். ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்த்து நிற்கும் போது 2 காரியம் தான் நடக்கும். ஒன்று, அவனோட காம்ப்ரமைஸ் ஆக வைப்பார், சமாதானம் ஆகும்படியே செய்வார். அதற்கான காலகட்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எக்ஸ்டென்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. கிருபையின் எக்ஸ்டென்ஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அவனுடைய நாட்களை கொடுத்து பார்ப்பார். இல்லை என்றால், அவன் அதுக்கு அடங்கவில்லை என்றால், ஹல்லேலூயா, அவனுடைய வழியிலே, நீதிமானுடைய வழியிலே துன்மார்க்கன் இராதபடிக்கு அவனை முற்றிலும் ஒரு பாத்திரத்தை எப்படி கவிழ்த்து போடாரோ நம்ம போடுறோமோ அதே போல் கம்ப்ளீட்டாக கவிழ்த்து போட்டு, ஹல்லேலூயா, அவன் இருந்த இடத்தில் நீ பார்த்து அவன் இல்லை என்ற வார்த்தையின்படி அப்படி காண செய்வார். இந்த பூமி தோன்றி இத்தனை 1000 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் தேவனுடைய வசனத்தை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும். இயேசு என்ற ஒருவர் இல்லை என்ற பொய்யை பரப்ப வேண்டும். இயேசு என்ற ஒருவர் கடவுள் கிடையாது, மனிதன்தான் என்று அவரை குறித்து இன்னும் வரைக்கும் பொய்யான வதந்திகள், பொய்யான கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்குது. பிசாசானவன் பரப்பிக்கொண்டே இருக்கின்றான். அவன் தனக்கு விற்றுப்பட்ட ஜனங்கள் மூலமாக, அரசன் மூலமாக, தலைவன் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றளவும் கர்த்தரை பற்றி அவதூறு கருத்துகள், கிறிஸ்தவத்தை பற்றி, கிறிஸ்தவ நம்பிக்கை குறித்து பரப்பி கொண்டே இருக்காங்க. கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியில் தோன்றினது. ஆனால் இன்று நாம் திரும்பி பார்த்தால் அத்தனை சாம்ராஜ்யங்களும் அழிந்து ஒன்றுமில்லாமல் அப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது என்று நினைக்கப்பட அளவுக்கு, சொல்லப்பட அளவுக்கு கூட அப்படி இருந்ததா என்று இந்த சந்ததியில் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பழைய முன்னோர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவங்க செவியல் செய்திகள் நம்ம கேட்டனால ஒருவேளை தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பெயர் கூட இல்லாமல் அழிந்து போனது. ஆனால் இயேசு நிற்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலையில் நம்முடைய பார்க்க மறித்து நமக்காக உயிரோடு கூட எழுந்து நமக்காக பல வரைச்ச அநேக காரியங்கள் ஆயத்தம்னா அவர் மறிக்கவில்லை, அவருடைய வார்த்தை மறிக்கவில்லை. இன்றளவும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை மறித்து உயிரோடு எழுந்து 2000 ஆண்டு ஆன பிற்பாடும் அவருடைய ரத்தத்தினால் அநேக ஜனங்கள், அநேக ஜாதிகள், அநேக பிரஜாதிகள் நீதிமன்றங்களாக மாற்றப்படுறாங்க. எத்தனையோ கொலைகாரர்கள், வேசிக்கலர், ஆண் பணச்சக்காரர், உதாசீனர், ஹல்லேலூயா, எத்தனையோ ஜனங்கள், முரட்டான ஜனங்கள், அவங்கெல்லாம் ஆண்டை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையை மாறி மாறி பல ராஜ்யத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 அவருடைய பிள்ளையாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜனத்தொகை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அவங்க வளரல, அவங்க கம்மி, அவங்களுடைய சதவீதம் கம்மி என்று பொய்யான கருத்து பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனால் இயேசுவின் கிருபையால், ஹல்லேலூயா, முன்பு காட்டிலும்
நம்ம உபத்திரம் அதிகமாக படுத்தப்படுகின்றோம், சித்திரப்படுத்தப்படுகின்றோம், பொய் கேஸ் போடப்படுகின்றோம், அடித்து துன்புறுத்தப்படுகின்றோம். ஆனாலும் தேவ வசனம் அவமாக போகவில்லை. ஹல்லேலூயா. தேவ வசனம் விருத்தடைகிறது, சபைகள் விருத்தடைகிறது, ஊழியங்கள் விருத்தடைகிறது. ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமாக மாறுகின்றான், சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுகின்றான். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, நான் உன் சந்ததியை கடக்க மனதை பெருகப்பன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா இன்றைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதிகள் நமக்கு வந்து ஹல்லேலூயா நம்முடைய எண்ணிக்கை அது பெருகி கொண்டே இருக்கிறது. கடலில் எத்தனையோ ஆயிரம் கோடி கோடியான மீன்கள் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பூமியே ஹல்லேலூயா மூன்று பக்கமும் தண்ணீர் தான், ஒரு பக்கம் நிலப்பரப்பு. ஹல்லேலூயா. ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான். ஆனால் அதில் எத்தனையோ கோடி 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 மீன்கள் வாழுகின்றன. எல்லா தேசங்களையும் எல்லா ஜாதியும் ஹல்லேலூயா இந்த பூமி தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆனாலும் மீன்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவங்க பெருகி கொண்டே இருக்காங்க. முன்பு இருந்த ஜனத்தொகை காட்டிலும் இப்பொழுது ஜனத்தொகை பெருகி போனது. அரசியல் சட்டங்கள் பெருகிட்டாங்க. ஆனாலும் மிருகங்களோட எண்ணிக்கை குறையல, மீன்கள் எண்ணிக்கை குறையவில்லை. ஹல்லேலூயா. அதே போல் கிறிஸ்தவர்களை ஒழிக்கணும் என்று எத்தனையோ அரசுகள் திட்டமிட்டு முடக்கினன, ஒடுக்கினார்கள். ஆனாலும் கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்களுக்கு வாசம் எங்கள் இயேசு, அவர் ஜீவன் உள்ளவர். அவருடைய ஜீவனை ஒரு நாள் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகத்துவமான ராஜா, அவர் நேற்று மீண்டும் என்றும் உயிரோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் மறுத்து போன கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை, என்றைக்கும் உயிரோடு உள்ள கடவுளை. ஹல்லேலூயா. அதை நாம் நினைத்து அவரை சத்தமாக கம்பீரமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களில் நமக்கு வசப்பட்டார், ஜாதியில் நமக்கு கீழ்பட்டார். ஹல்லேலூயா. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த ஜனங்களாக மாறப்பட்ட புறஜாதிகள் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பாக தேவனற்று நம்பிக்கையற்று உலகத்தில் ஹல்லேலூயா அழிந்து திருந்த நம்மையும் காணியாட்சிக்கு புறம்பா தேவனுக்கு தூரமாக எங்கேயோ வாழ்ந்தோம், சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்த நம்மையும் அவருடைய ரத்தத்தினால் கர்த்தரோடு கூட சமீபமாக்கி அப்பா பிள்ளை என்று கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவீகார ஆவி கொடுத்து எப்போவும் அவர் பக்கத்தில் போகலாம், எப்போ அவரோட கூட பேசலாம். ஹல்லேலூயா. எப்போ அவரை பார்க்கலாம் என்கிற அந்த கிருபை நமக்கு கொடுத்த கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல. ஹல்லேலூயா. மற்ற எல்லா மார்க்கங்களையும் பாருங்கள், இவ்வளவு அன்பா அப்பா பிதாவே, அப்பா நீங்கள் என் அப்பா, என் அம்மா, என்னோட தோல் நீங்கள் தான், என்னுடைய தகப்பன் நீங்கள், என்னுடைய நண்பன் நீங்கள், என்னுடைய வழிகாட்டு நீங்கள் என்று எங்கேயாச்சும் சொல்லுங்கள். அப்படி இப்படி அன்போடு கூட ஹல்லேலூயா ஒரு உரிமையோடு கூட எந்த இடத்துலையாவது யாரையாச்சும் எங்கேயாச்சும் அப்படி நேசிக்கிறாங்களா, தொழுகிறாங்க, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மதம் அல்ல. ஹல்லேலூயா. மனங்களை மாற்றின ஒரு இடம். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றின ஒரு இடம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நாம் செய்த தவறுக்காக, நாம் செய்த பாதுகாக்க அவர் அடிக்கப்பட்டார். அதனால் நான் நல்லவனாக மாறினேன், நான் நீதிமானாக மாறினேன். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் எனக்குள் இருக்கிறார். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் இனி உலகத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் இயேசு தான் வேலை செய்வேன். ஹல்லேலூயா. நமக்காக ஹல்லேலூயா அவர் நம்முடைய தேசத்தையே ஹல்லேலூயா பரலோக தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க எந்த தேசத்தில் போனாலும் கர்த்தர் அங்கே உங்களுக்கு ஆளுகை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தமிழர்கள், ஆவிக்கிற தமிழர்கள், யூதர்களுக்கு அந்த கிருபை இருந்தது. தேவனுடைய சொந்த ஜனம் என்கிற அந்த உரிமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. யூதர்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்க அவர் தமக்கு சொந்தமானதை வந்தார். அவங்க அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கடவுளாக அந்த கிருபை இப்பொழுது தமிழர்களுக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தமிழர்களை அந்த இடத்துல தெரிந்து கொண்டார், தன் சொந்த ஜனமாக கட்ட தமிழர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசி கால எழுப்பல் இங்கிருந்தால் அந்த சவுத் இருந்தால் புறப்பட உலகம் ஃபுல்லாக போகுது என்று கர்த்தர் அநேகர் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அதே போல் ஹல்லேலூயா நமக்கு ஒரு தனித்துவம் உண்டு. உலகம் முழுவதுமாக எல்லா தேசங்களையும் எந்த தேசம் போனாலும் அங்கே யாருக்கா ஒரு தமிழர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பரம்பரைத்திருக்கார்.
தேவனுடைய வசனம் பரமவித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முடிவிலே மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தேசங்களை நமக்கு சொந்தமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு கத்த கொடுக்கின்ற நம்மோடு இருக்கின்றவர் நம்ம துதிப்போம். நன்றி 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் ஹல்லேலூயா உயர எழுந்தள்ளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சங்கீதக்காரன் நினைக்கும் போது எல்லா தேசங்களையும் நமக்கு சொந்தமாக கொடுத்தாரே, எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அன்புள்ளவர் என்று அவர் அன்பு நினைக்கும் பொழுது ஹல்லேலூயா அவருக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு கலைக்குள் உண்டாகிறது. இப்படியாக சொல்கின்றார், திடீரென்று பாடுகின்றார் தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆர்ப்பரிப்போடு வாராரு அவரால். ஹல்லேலூயா. வருகையின் பிரசனத்தை பார்க்காரு. வருகையில் எப்படி வருகின்றார்? பிரதான தூதனுடைய எக்கால சத்தம், 1000 பரிசுத்தவான்களோடு கூட ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் வருகின்றார் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அதை இந்த சங்கீதக்காரன் தரிசனமாக பார்க்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய கிருபை. ஹல்லேலூயா. இவங்க வாழ்ந்த நூற்றாண்டு கிமு கிறிஸ்துக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. ஆனால் பல 100 ஆண்டுகள் கடந்து இதுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து கிபி உண்டாகி அதுக்கு பிறகும் பல நூற்றாண்டு கடந்து அந்த அதில் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கர்த்தர் அதை காண்பிக்கின்றார். வருகை காலத்தில் பேதுருவின் அதே காரியம் இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் ஹல்லேலூயா பாடுகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை மகத்துவமானவர், ஒரே ஆவியானவர். ஹல்லேலூயா வருகின்றார். ஆர்ப்பரிப்பா தூதர்கள் ஆர்ப்பரிக்காங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீ வல்லமையுள்ளவர், நீர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிச்ச ஆரவாரத்தோடு நான் என் மனாட்டை கூட்டிக்கொண்டு போகிறேன், நாங்கள் கூட்டிக்கொண்டு போகிறேன் என்று சந்தோஷமாக அவங்க சந்தோஷமாக கத்த வருகின்றார் எக்கால சத்தத்தோடு கூட. ஹல்லேலூயா. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. அவரே பூமி அனைத்துக்கும் ராஜா, அவரை போற்றி பாடுங்கள், அவரை பாடுங்க. அவரை முகத்தை பார்க்கின்றார், அவருடைய அல்லமை பார்க்கின்றார், அவருடைய மகத்துவத்தை காண்கின்றார். ஹல்லேலூயா. நாம் பாடும்போது துதிக்கும்போது அவருடைய மகத்துவத்தை, வல்லமை, அதிசயங்களை நாம் ஆவில கண்டு களி கூர்ந்து பாட வேண்டும். ஏதோ போகிறோம் வாரம் என்று இல்லாமல், வாரந்தோறும் அழைத்து போகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், திரும்ப வீட்டுக்கு வாரம் வேலை பார்க்குறோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, ஹல்லேலூயா அவருடைய மகத்துவத்தை அதை நினச்சி நம்ம என்ன செய்யணுமா? போற்றி போற்றி பாட வேண்டும். அவரே ராஜா. ஹல்லேலூயா. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவர்கள். அவர் மகா உன்னதமானவர். ஹல்லேலூயா. அவர் எல்லா ஜாதிகள் மேல் அவர் அரசாளுகின்றார். நம்ம பார்க்க நமக்கு என்ன தருது? ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புகள், அரசாங்கங்கள், ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொருத்தரும் ஆள்கை செய்கிறாங்க. அதுக்கு மொத்தமாக ஒரு தலைவர் இருக்கின்றார். எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லா தேசங்களுடைய ஆளுமைகளுக்கு மேலே ஒரு ஆளுமை இருக்கிறது. அவரே ராஜாதி ராஜா கர்த்தர். ஹல்லேலூயா. அவரே ஆளுகை செய்கிறவர். அவர் தன்னுடைய பசு சிங்காசனத்தில் இருந்து எல்லாரையும் பாட்டு கொண்டிருக்கின்றார். எல்லாரும் அவர் அடிக்கின்றிருக்கின்றார். வேதம் சொல்கிறது, ராஜாவுடைய அந்த இருதயமானது, அந்த எண்ணங்கள், நினைவுகள் அவர் கையில் ஒரு நீர்க்கால் மாதிரி ஒரு தண்ணி அவர் இஷ்டத்துக்கு எப்படி திருப்புறாரோ, ஆறுகள் ஏரிகள் அதே போல் ராஜாவுடைய இருதயத்தை தனக்கு ஏற்றமாக திருப்பின்றார். நம்ம பல வேலைகளை நினைக்கின்றோம். நம்ம ஜெபித்தோமே, நம்ம இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று ஜெபித்தோம், ஆனால் மாறலை. தேவனுடைய சித்தம். சில நேரங்களில் தேவன் நம்மை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது ஒரு மகிமை வரப்போகுது, ஒரு மாறுதல் வரப்போகிறது, ஒரு ஹல்லேலூயா ஒரு மிகப்பெரிய நன்மை, ஒரு ஆசிரம் வரப்போகிறது. அதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் நமக்கு சபையை ஒப்பு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களில் பாடுகள் அன்றைக்கும் அப்படி தான். அவங்கள கொலை செஞ்சாங்க, தூக்கில் போட்டாங்க, உயிரோடு எரித்தாங்க, அவ்வளோ சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. ஹல்லேலூயா. மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டாங்க, ஈட்டிகளால் குத்தப்பட்டாங்க, எண்ணெய் சட்டில் போட்டு வறுத்தாங்க. அவங்கள அவ்வளோ தலைகீழ தொங்க விடப்பட்டாங்க, மலையிலும் தள்ளிவிடப்பட்டாங்க. அவங்கள அவ்வளோ கொள்ள மாட்டாங்க. அது அவ்வளோ அதிகமாக வசனம் பதினது, சபைகள் வளர்ந்தது. ஹல்லேலூயா. அதே போல் இந்த கடைசி காலங்களையும் ஒரு பக்கம் பயங்கரமான எதிர்ப்புதல், பயங்கரமான வீண் பழி, தூஷிக்கிறவங்க, பரியாசம் பண்ணுறவங்க,
அநேகம் பேர் இன்னைக்கு எழும்பியிருக்காங்க. ஊழியக்காரங்க கொடுத்து ஒரு தெய்வ பயம் இல்லாமல் இன்றைக்கு தூஷிக்கிறவங்க, அந்நிய பாஷையில் பேசினா தூஷிக்கிறாங்க. எதுனாலும் தூஷிக்கிற ஒரு கூட்டம், பரியாச கூட்டம் கடைசி காலங்களில் சொன்னபடி எழும்பியிருக்காங்க. பரியாசங்க தோன்றுவாங்க. அவங்க நல்லூரை தான் பகைப்பாங்க. அவங்க பண ஆசையில் நிறைந்தவங்க, பொருளாசை நிறைந்தவங்க, இச்சையினால் நிறைந்தவங்க, சுபம் அன்பில்லாதவங்க, மிருகங்கள், துரோகிகள், இருமாப்புள்ளவர்கள், அகந்தவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், சுபம் அன்பில்லாதவர்கள், இச்சையடக்கமே கிடையாது. எதுலேயுமே ஒரு அடக்கம், இச்சையடக்கம் எதுலேயுமே கண்ட்ரோல் இல்லாத ஒரு மைண்டு, எதுலேயும் திருப்தியாகாத ஒரு மைண்டு, எதுலேயுமே டிஸப்பாயின்மெண்ட்டு ஆகிற ஒரு மைண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கடைசி கால அடையாளம். அதன் மத்தியிலையும் சில ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிக்கின்றார். உண்மை உத்தமாக சில பிள்ளைங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அப்படியே அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் அவர் ஆளுகை செய்கிறார். தம் சித்தப்படி எல்லாரையும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனம் வீற்றிருந்து எல்லா ஒன்றையும் கண்காண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய அதிபதிகள் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். எல்லா இடங்களிலும், உலகம் முழுவதும், ஒவ்வொரு தேசங்களையும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க அவங்கவுங்க அரசாங்கத்துக்கு, அவங்க அமைச்சர்களுக்கு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு 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 கர்த்தர் அங்கங்கு ஆளுகின்ற தலைவர்களை அவர் தொட்டு கொண்டு இருக்கின்றார். அவங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இந்த தமிழ் வேதாமத்தை பூமியின் இடங்கள் தேவனுடையவர்கள் என்று போடப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்ப்பில் இன்னொரு ஆர்சி மொழிபெயர்ப்பு ஆக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றங்களை கர்த்தர் அடக்குவார் என்று. ஹல்லேலூயா. மனிதன் சீறி வரும்போது, ஹல்லேலூயா, அவங்களுடைய அந்த ஆரவாரத்தை, அந்த சீரழிற அந்த அப்படிப்பட்ட ஆரவாரத்தை கர்த்தர் அடக்குவார். அவர் தான் உன்னதமானவர். ஹல்லேலூயா. அப்படி அதிகமாய் தன்னுடைய நிலை உயர்ந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற அப்படிப்பட்டோடைய ஆரவாரத்தை கர்த்தர் அடக்குவார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவரே உன்னதமானவர், அவரே ஆளுகை செய்கின்றவர். நாம் பயப்பட வேண்டாம். நாம் தொடர்ந்து ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்தரங்கத்தில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்டிப்பாக இந்த புதிய வருஷத்தில் ஒரு புது மாதிரி நம் தேசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. உலகத்தை கொடுப்பார். ஒவ்வொரு தேசக்காக நம்ம ஜெபிப்போம். மற்ற தேசம் என்ன என்று அப்படி நினைக்காத பாரு. ஆண்டவர் அநேக காரியங்கள், அநேக தீர்க்கதரிசிகளுக்கு உலகத்தில் உள்ள அநேக தேசங்களை குறித்து நிறைய வெளிப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு சொல்லியிருந்தார், நமக்கு எதுக்கு அதை வெளிப்பட்டணும்? அவங்க தேசங்களுக்கு அவங்களுக்கு வெளிப்பட்டால் போதாதா? உங்களுக்கே வெளிப்பட்ட என்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல், சுயநலமான எண்ணத்தோடு இல்லாமல், எல்லா மக்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். எல்லா மனுஷனும் கர்த்தரை அறியணும். எல்லா மனுஷனும் ரட்சிப்படைய என்பது பிதாவுடைய சித்தம். அப்படிப்பட்ட பிதாவுடைய சித்தத்தோடு, பிதாவுடைய நோக்கத்தோடு, அந்த சிந்தையோடு காணப்படும். எல்லாரையும் நல்லா வாழணும் என்று தான் ஆண்டு மறித்தார். ஹல்லேலூயா. ஏன் தேசத்தில் நடந்த மட்டும் எனக்கு கண்டிச்சா போதாதா? அவங்களுக்கு எனக்கு ஏன் காட்டணும்? இவங்களுக்கு காட்ட என்ன என்று அற்பமாக பேசக்கூடாது. கர்த்தரையும் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி வெளிப்பட்டால் நீங்கள் ஜெபிங்க. அந்த தேசத்துக்கு வெளிப்பட்டால் நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்க வைக்க ஆண்டு வெளிப்பட்டினார். அது அவங்களுக்காக, அவங்க தன்னை தீர்க்கதரிசி காட்டுறதுக்காக அல்ல. அப்படியோட சிந்தையை நான் மாற்றி போடும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன ஆத்மா என்னாதிருங்கள். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன நேரத்தை சீர்கிட்டு போவாங்க. சரியான தீர்க்கதரிசி பின்பற்றுங்கள், சரியான வார்த்தை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன ஆத்மா என்னாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வர். கர்த்தர் காண்பிக்கின்றார், வெளிப்பட்டுகின்றார் என்றால் நாம் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்க கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட அதிபதிகளை தன்னை பிள்ளைகளாக மாற்றுவார். கர்த்தர் ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. தேவன் இந்த புதிய வருஷத்தில் புதிய நன்மைகளையும், புதிய கிருபைகளையும், புதிய மாற்றங்களையும் தேவன் தேசத்திலே கொண்டு வர போகின்றார். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாவோம். ஜெயிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மை போல யாரும் இல்லை. அப்பா, உம்மை போல ஒரு தேவன் யாருமே இல்லப்பா. நீர் வானங்களை ஞானமாய் படைத்தீர். சத்துருக்களின் கொட்டத்தை அடக்குகிறீரப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த நாளிலும் யார் யார் எந்தெந்த பிரச்சனையோடு, போராட்டத்தோடு,
வேதனையோடு இருக்கிறாங்களோ எல்லா போராட்டங்களும் மாறட்டும். எல்லா சத்ருவின் திட்டங்கள் செயலிழந்து போட்டும். சாத்தானின் தந்திரங்கள் வேரோடு எரியட்டும். தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை கடந்து வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. மரண திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதியிருக்கிறபடி யார் யார் மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவங்க மேல உங்க ஜீவ வெளிச்சம் இறங்கட்டும். எல்லா மரண இருளும் மாறட்டும். மரண கட்டுகள் உடையட்டும். தருத்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். செழிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எல்லையில புதிய காரியங்கள் நடக்கட்டும். திரும்ப காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு காரியத்திலும் இந்த நாள் அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.